ஆண்டவரே, மகிழ்வான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் வழியாக எங்களுக்கு வாழ்வை தாரும். இந்த வார்த்தையை கேட்கிறதாக மாத்திரமல்ல, அதன்படி செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உணர்வை தாரும். இளமை இந்த நேசின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களை யாவரையும் இளமை இந்த நேசுவின் திருப்பையில் அன்போடு வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புதிய வாரமும் ஆண்டவருடைய அருளையும் ஆற்றலையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளவும், கடவுள் விரும்புகிற வண்ணமாக வாழக்கூடிய நாட்களாய் உங்களுக்கு அமையும்படியாய் அன்போடு வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட நமக்கு சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அருட்பொழிவு திருப்பணி. மேன்மையான பணிக்கல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற அடிப்படையிலே சிந்திக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆர்டைன் மினிஸ்ட்ரி கால் டு சர்வ், நாட் ஃபார் க்ளோரி என்று நாம் பார்க்கலாம். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே மனிதர்கள் பலவிதமான உயர்வுகளை எதிர்பார்க்கிறார்கள், தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். இவைகளுக்கு பதிலாக தொண்டு ஆற்றுகிறவர்களாக, பணி செய்வர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் அழைப்பு கொடுக்கிறார் என்பதுதான் இந்த செய்தியினுடைய ஒரு நோக்கமாக, அடிப்படையாக இருப்பதை நாம் பார்க்கலாம். இரண்டாம் உலகப் போர் நிறைவு பெற்று கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு இத்தாலி நாட்டில் இருக்கக்கூடிய வெரோனா என்கிற இடத்தினுடைய பேராயர் ஒருவர் ஒரு நினைவு சின்னம் ஒன்றை எழுப்பினார். யாருக்காக இந்த நினைவு சின்னம் எழுப்பப்பட்டது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கத்தோலிக்க சபையை சார்ந்த ஒரு பங்கு தந்தைக்காகவும் ஜெர்மன் நாட்டினுடைய போர் வீரர் ஒருவருக்காக அந்த நினைவு சின்னம் அந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டது. எதற்காக இது ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லும்போது அவர்கள் சொன்ன ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மன் படைகள் நமக்கு தெரியும் இத்தாலிக்குள்ளாக செல்கிறது. இத்தாலி இருக்கிற மக்களை சிறைப்பிடிக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய போராட்ட குழுக்களுக்கு உதவி செய்தார்கள் என்று குற்றம் சாட்டி ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட மக்களை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அந்த ஜெர்மன் இராணுவ தளபதி முடிவு செய்துவிட்டு அவர்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்திவிட்டார். அப்போது அவருடைய பங்கு தந்தையாக பணிபுரிந்த ஃபாதர் டொமினிகோ மெர்கான்டே என்று சொல்லக்கூடிய ஒரு பங்கு தந்தை அந்த ஜெர்மன் இராணுவ தளபதியை பார்த்து சொன்னாராம், இவர்களை விட்டுவிடுங்கள், என் மக்களுக்கு பதிலாக என்னை நான் பலியாக கொடுக்க முன் வருகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அதை அந்த இராணுவ தளபதி அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவரை சுடுவதற்காக நிறுத்தினார். தன்னுடைய படை வீரரில் இருந்து இருவரை அழைத்து, இருவரும் நீங்கள் இந்த பங்கு தந்தையை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். அதில் ஒரு இராணுவ வீரர், இல்லை ஒரு பங்கு தந்தையை, ஒரு கடவுளுடைய ஊழியம் செய்கின்ற ஒருவரை என்னால் சுட முடியாது என்று சொல்லி இராணுவ தளபதியினுடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்க மறுத்து விடுகின்றார். அப்போது நீ என்னுடைய உத்தரவை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் இவரோடு கூட சேர்ந்து நீயும் சாக வேண்டியிருக்கும் என்று சொல்லி அவர் சொன்னாராம். பரவாயில்லை, எழுதப்பட்ட கட்டளைகளை காட்டிலும் எழுதப்படாத கடவுளுடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படைய வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த செயலுக்கு தன்னுடைய மறுப்பை உறுதியாய் தெரிவித்து விட்டார். அப்போது அந்த இருவரையும் அருகருகே நிறுத்தி மற்ற 2 போர் வீரர்களை அழைத்து அவர்களை சுட செய்து அவர்களை அந்த இடத்துல கொன்று போட்டார்கள் என்று சொல்லி வரலாற்றிலே நாம் பார்க்கலாம். பல ஆண்டுகள் கழித்து போர் முடிந்து மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும்போது இதை நினைவில் வைத்து கொண்டுதான் அந்த இத்தாலியில் இருக்கக்கூடிய அந்த வெரோனா என்கிற பேராயத்தினுடைய பேராயர் அவர்கள் இவர்களுக்கு நினைவாக இந்த ஒரு நினைவு துணை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சி செய்தார். இதில் இத்தாலி நாட்டினுடைய மினிஸ்டர்ஸ் பலர் பங்கேற்றார்கள். அது மாத்திரமல்ல, அந்த எம்பசியில் இருக்கக்கூடிய ஜெர்மன் எம்பசியில் இருக்கிறவர்களும் பங்கேற்றார்கள். அப்போது அவர் சொல்லும் போது சொன்னார், த எக்ஸாம்பிள் ஆஃப் எ ப்ரீஸ்ட் அண்ட் எ சோல்ஜர் டையிங் பை த சேம் ரைஃபிள் ஃபயர் ஸோ தட் நாட் ஓன்லி த ரிட்டன் லா பட் ஆல்சோ த அன்ரிட்டன் லா மைட் பி ரெஸ்பெக்டட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கிரேட் மாரல் வேல்யூ என்று அவர் சொன்னாராம். ஒருவேளை இந்த பங்கு தந்தை கொல்லப்பட்ட அதே துப்பாக்கி குண்டினால்தான் இந்த இராணுவ வீரரும் கொல்லப்பட்டார். ஒருவர் எழுதப்பட்ட சட்டங்களை மீறினார் என்று சொல்லி கொல்லப்படுகிறார். ஒருவர் எழுதப்படாத சட்டத்தை பின்பற்றினார் என்று சொல்லி கொல்லப்படுகிறார். இருவரும், அதாவது எழுதப்பட்ட சட்டங்களுக்கு மாத்திரமல்ல, எழுதப்படாத கடவுளுடைய சட்டங்களுக்கு, நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நிறைவேற்றியதனால் இருவரும் தன்னுடைய மரணத்தை சந்தித்தார்கள் என்று சொல்லி
அவருடைய நினைவிலே அவர்கள் பேசியதை நாம் பார்க்க முடியும். எனவே அருட்பொழிவு திருப்பணி என்பது உலக ஆதாயத்திற்காக செயல்படுகின்ற பணி அல்ல, மாறாக கடவுளுடைய திருப்பெயரின் மாட்சிமைக்காக பணி செய்யக்கூடிய வாய்ப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே அதிகாரத்திற்காக, பெயர் புகழுக்காக, மற்றவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டும் என்பதற்காகவும், நாம் பிறரால் போற்றப்பட வேண்டும் என்பதற்காக மக்கள் இன்றைக்கு அலைகிற காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. உயர்வுக்காக, அதிகாரத்திற்காக எதையும் செய்வதற்கு கொள்கைகளை மறந்து பதவி வந்தால் போதும், உயர்வு வந்தால் போதும், அதிகாரம் வந்தால் போதும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் தான் திருச்சபையும் இந்த உலகத்தினுடைய இயல்பை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு திருச்சபை கீழ்ப்படைய வேண்டும் என்று சொல்லி இன்றைய தலைப்பு நமக்கு அழைப்பு விடுகிறது. ஆண்டவர் இயேசு இதற்கு முற்றிலும் மாறான, முற்றிலும் முரணான ஒரு தலைமைத்துவத்தை, ஒரு லீடர்ஷிப்பை ஆண்டவர் அறிமுகப்படுத்தக்கூடிய பகுதிகள் தான் இன்றைக்கு நமக்கு திருமுறை பகுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருட்பொழிவு திருப்பணி என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உயர்வுக்காக, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய மேன்மைக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு பணி அல்ல, மாறாக தியாகத்தோடு பணி செய்யக்கூடிய ஒரு பணியாக அது கொடுக்கப்படுகிறது. அது நம்மை மற்றவர்களை காட்டிலும் சிறப்பானவர்களாக காட்டுகிறது என்பதற்கான ஒரு பணி அல்ல, மற்றவர்களை காட்டிலும் சிறப்பானவர்களாக கடவுளுக்கு கீழ்ப்படைய வேண்டும் என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு பணியாக இந்த அருட்பொழிவு பணி இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த அருட்பொழிவு திருப்பணி திருச்சபை என்கிற அந்த நிலையிலே துவங்கி இன்றைக்கு வரலாற்றிலே வளர்ந்து கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த அருட்பொழிவு யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஒரு ஆர்டைன்டு என்று சொன்னால், அருட்பொழிவு என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக பிரித்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நபர் தான் அருட்பொழிவு பெற்றவர் என்று சொல்லப்படுகிறார்கள். குறிப்பாக எந்த பணிக்காக? கடவுளுடைய பணிக்காக, கடவுளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பணிக்காக அழைக்கப்பெற்றவர் என்பதுதான் திருமறை நமக்கு காட்டுகின்ற ஒரு வரலாற்று உண்மை என்று சொல்லி பார்க்கலாம். ஒருவேளை திருச்சபை வரலாற்றிலும் இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றிலும் பார்த்தீங்கன்னா, சில மக்கள் ஆண்டவர் இந்த திருப்பணிக்காக அழைக்கிறார், அவர்களை திருநிலைப்படுத்தியிருக்கிறார். யார் யாரெல்லாம் அழைச்சிருக்கார் ஆண்டவர்? யார் அழைச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? தாவீது யாரு? அரசர். அரசரை அபிஷேகம் பண்றாங்க. தாவீதை மாத்திரம் பண்ணல, யாரை பண்றாங்க? சவுல் அரசர் அபிஷேகம் பண்றாங்க, தாவீதை அபிஷேகம் பண்றாங்க, சாலமோனை அபிஷேகம் பண்றாங்க. எல்லா அரசர்களும் அபிஷேகிக்கப்பட்ட அரசர்கள் இல்லையா? அரசரை தான் அந்த நாட்களில் என்னன்னு சொல்லுவாங்க? குட் ஃப்ரைடேல சொன்னதான் இதெல்லாம். அரசரெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? சன் ஆஃப் காட் என்று சொல்லி அழைப்பார்கள். கடவுளுடைய மகன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய சார்பாக பணி செய்வதற்காக அழைக்கப்பட்ட ஒருவர் தான் அரசர். அதனால தான் அரசரை அருட்பொழிவு செய்கிறார்கள். அருட்பொழிவு என்று சொல்லும் போது கடவுளுடைய சார்பாக, அது முக்கியங்க, கடவுளுடைய சார்பாக பணி செய்ய வேண்டும். வேற யார் அபிஷேகித்தாங்க? அரசர்களை அபிஷேகித்தார்கள். அப்புறம் ஆரோன் யாரு? ஆசாரியர்கள், குருக்களை ஆண்டவர் அழைத்து அபிஷேகித்திருக்கிறார் இல்லையா? அந்த குறிப்பிட்ட பணிக்காக அவரை மாத்திரமே நம்பி வேலை செய்யணும், வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதுதான் அபிஷேக பண்ண வைத்தல். இந்த வேலை போயிட்டு நாளைக்கு வேற வேலைக்கு போகலாமா, அடுத்து வேற வேலைக்கு போகலாமான்னு போகக்கூடாது. கடவுள் ஒருவரை மாத்திரமே நம்பி இருக்கணும். சைடில் வேற ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடாது. ஆனால் இப்படி செய்ய வேண்டிய நிலைக்கு இன்றைக்கு திருச்சபையை தள்ளி வச்சிருக்குது. நமக்கும் அதனுடைய மேன்மை தெரியுதில்லை, செய்கிறவங்களுக்கு அதனுடைய மேன்மை தெரியுது கிடையாது. அதனால தான் லேவியருக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கல? 12 கோத்திரத்துக்கு 11 கோத்திரத்துக்கு சொத்துக்களை பிரித்து கொடுத்தாங்க, விளை நிலங்களை கொடுத்தார்கள். லேவியருக்கு என்ன பண்ணல? கொடுக்கல. அப்போ உங்களுக்கு எனக்கு என்னங்க ப்ராப்பர்ட்டி, நான் எப்படி சாப்பிட முடியும் போது கடவுள் என்ன சொல்றாரு? நானே உனக்கு சொத்து, நானே உன்னுடைய உரிமை சொத்து, எனக்காக நீ பணி செய்கிறபடினால உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன் என்று சொல்லி கடவுளுடைய பணி செய்கிறவர்கள் மற்றவங்க கிட்ட போய் கையேந்தி நிற்கக்கூடாது இல்லையா? இன்னைக்கு அது ஆப்போசிட்டாக நடந்துட்டு இருக்கு. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு பணி செய்கிறவர்களுக்கு கடவுளை நம்பி இருக்கணும், நிலத்தை நம்பிய விளைச்சலை நம்பி இருக்கக்கூடாது. அப்போ எனக்கு வரதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம், எங்களுக்கு சம்பளம், எங்கள் காணிக்கல் தான் ஐயர் சம்பளம் வாங்குறேன், உங்கள் காணிக்கல் நாங்கள் சம்பளம் வாங்கலை. கடவுளுடையதை கடவுள் எங்களுக்கு கொடுக்கிறார், அவருக்கு கொடுக்குறத எங்களுக்கு கொடுக்குறார். அதான் ஆண்டவர் சொல்கிறார்.
அவருக்கு தான் தசமபாகம் கொண்டு வாங்கன்னு சொல்றார். அவருக்கு இருப்பதை அவருக்கு பணி செய்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். அதனால் கடவுளை சார்ந்து வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் தான் இந்த ஆசாரியர்கள், லேவியர்கள், குருக்கள். அடுத்து மூன்றாவது ஒருத்தர் என்ன பண்ணாங்க? அபிஷேகித்தாங்க. யார? தீர்க்கதரிசிகள். முதல் பாடமே அந்த பாடம் தான். பைபிள் படிக்க ஆசைப்படுறோம், அதில் என்ன ஆகுது? ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆசை இல்லை. 10 நிமிஷம் இல்லை. அடுத்து தீர்க்கதரிசிகள். சாமுவேல் தீர்க்கதரிசி முதற்கொண்டு ஒரு குறிப்பிட்ட பணிக்காக அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். இளைய தீர்க்கதரிசி போகிறதுக்கு முன்னாடி எலிசாவை அபிஷேகம் பண்ணிட்டு போறார். இப்போ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுளை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக, கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவர்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லும்போது நீங்கள் அனைவருமே அழைக்கப்பட்ட ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் அந்த 10 கட்டளைகளை கொடுப்பதற்கு முன்பாக மோசேவை அழைக்கும் போது ஆண்டவர் சொல்றார். இதே கட்டளை தான் முதல் போப் என்று நாம் அழைக்கின்ற திருச்சபையினுடைய முதல் தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய பேதுரு அவர்களும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே பரிசுத்த ராஜரிக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் நமக்கு அழைப்பு கொடுப்பதை நாம் பார்க்கலாம். எனவே இந்த திருப்பணியை செய்வதற்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அவரை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அரசர்களை அழைத்தார், குருக்களை அழைத்தார், அதே போல தீர்க்கதரிசிகளையும் நியாயாதிபதிகளையும் கூட ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்ற செய்தி தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் வரக்கூடியது தான் திருச்சபையினுடைய அருட்பொழிவு திருப்பணியும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஒருவேளை பேதுருவுடைய தலையில் கை வச்சு ஆண்டவர் பரிசுத்தாவி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு பேதுரு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா, எல்லார் மேலும் கைகளை வைத்து ஜெபிப்பார். அந்த ஒரு சக்சஷனில் தான் நம்ம திடப்படுத்தல் வழிபாடு நடத்தப்படுகிறது. அந்த ஒரு சக்சஷன் தான் ஆர்டினேஷன் வழிபாடும் நடத்தப்படுகிறது. அப்போது ஒரு குறிப்பிட்ட பணிக்காக அழைக்கும் போது அந்த அழைப்பை பெற்றவர்கள் தலையில் கை வைத்து ஜெபிக்கும் போது அந்த குறிப்பிட்ட பணிக்காக அவர் பிரத்யேகப்படுத்தப்படுகிறார். அந்த பணியை தவிர வேறு எந்த பணியிலும் அவர் ஈடுபடக்கூடாது. கடவுள் ஒருவரை தவிர மற்றவர்களுக்கு முன்பாக அவர் கையேந்தி நிற்கக்கூடாது என்பதனுடைய அடிப்படையாகத்தான் இந்த அருட்பொழிவு திருப்பணியை நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, கடவுள் தான் விரும்பக்கூடிய எவரையுமே அழைக்கிறார் என்கிற செய்தியை தான் ஏசாயா 42ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனத்தில் நாம் பார்க்கலாம். அந்த இடத்துல ஆண்டவர் தான் தெரிந்து கொண்ட அந்த அரசரை எல்லா மக்களுக்கு முன்பாக நீதியும் நியாயத்தையும் நிலைநாட்ட தான் அழைத்திருப்பதாக ஆண்டவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கலாம். லூக்கா 22:27 ஆண்டவர் இயேசுவும் பணி செய்வதற்காக தான் இருப்பதாக தன்னுடைய அடையாளத்தை, தன்னுடைய நோக்கத்தை தெளிவாக வெளிப்படுத்தக்கூடிய திருமறை பகுதிகளையும் கூட நாம் பார்க்கலாம். எனவே இந்த அருட்பொழிவு திருப்பணி என்பது கடவுளால் அழைக்கப்படுகின்ற ஒரு பணி, கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு பணி, கடவுளால் ஆற்றல் படுத்தப்படுகின்ற ஒரு பணி, கடவுள் ஒருவருக்கு மாத்திரமே கணக்கு ஒப்புவிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு திருப்பணி என்பதை நாம் உணர்வுபூர்வமாக விளங்கிக் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். என்னுடைய பொறுப்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதை முக்கியத்துவப்படுத்துவது இல்லாமல், எந்த அளவிற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே கடவுளுக்கு உண்மை உள்ளவனாக நான் இருந்திருக்கிறேன் என்பதுதான் நாம் எழுப்பப்பட வேண்டிய கேள்வி என்று சொல்லி திருமறை நமக்கு சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கலாம். இந்த அடிப்படையில் தான் இந்த கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகள் இந்த கடவுளுடைய அழைப்பின் பணிகளை மேன்மைப்படுத்துகின்ற காட்சியை நாம் பார்க்கலாம். முதலாவது கொடுக்கப்பட்ட எரேமியா 1ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வசனத்தில் நாம் இதை பார்க்கலாம். ஆண்டவர் இந்த இடத்துல எரேமியாவை தன்னுடைய பணிக்காக ஆண்டவர் அழைக்கக்கூடியதை நாம் பார்க்கலாம் இல்லையா. 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவரை அழைக்கிறார். தாயின் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்க முன்னே உன்னை திருநிலைப்படுத்தினேன், மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினராக தீர்க்கதரிசியாக நான் உன்னை ஏற்படுத்தினேன். இந்த திருநிலைப்படுத்தினேன் என்கிற வார்த்தை தான் இந்த குறிப்பிட்ட பணிக்காக கடவுள் அவரை அழைத்திருக்கிறார் என்பதை நமக்கு சுற்றுகின்ற உண்மையாக நாம் பார்க்கலாம். ஒருவேளை எரேமியாவை போல தான் கடவுளுடைய பணிக்கு இதை கடவுளுடைய பணி என்று நினைப்பவர்கள் யாருமே தைரியத்தோடு முன் வருவது கிடையாது. என்று சொன்னால் இந்த ஆண்டவுடைய பணியை செய்வதற்கு நாம் தகுதியற்றவர்கள் என்கிற அந்த எண்ணம் இருக்கும். எப்படி மோசே கடவுள் அழைக்கும் போது மறுதளிக்கிறார் இல்லையா, தீர்க்கதரிசிகள் அந்த மாதிரி கடவுள் அழைக்கும் போது அதை மறுதளிக்கிறார்கள். கிதியோன் ஆண்டவர் அழைக்கும் போது ஆண்டவரிடத்தில் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம்.
இப்படி கடவுளுடைய அழைப்பை பெறுகிறவர்கள் தாங்கள் தகுதியற்றவர்கள் என்று அறிக்கையிடுகின்ற போதிலும் கடவுள் அவர்களை அழைத்து தான் உன்னை திருநிலைப்படுத்தியிருக்கிறேன், உன்னை தகுதிப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். ஒருவேளை எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுக்கும்போது வடதேசம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் தேசம் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது. எஞ்சி இருக்கக்கூடிய யூத தேசமும் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுடைய பேராபத்தை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ மக்கள் கடவுளை மறந்து அவருடைய விருப்பத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்நிய தெய்வ சிலைகளை வணங்குகிறார்கள். ஒரு எத்திக்கல் லைஃப் கிடையாது. நேர்மையான முறையற்ற ஒரு தகுதியான ஒரு வாழ்க்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் கடவுளை விட்டு விலகி போயிட்டு வெறும் சடங்காச்சாரங்கள் மூலமாக, வெறும் பண்டிகைகள் மூலமாக, வெறும் உயிரற்ற வழிபாடுகள் மூலமாக கடவுளை போற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் என்னுடைய வார்த்தைகளை உண்மையோடு அறிவிக்க நீ வர வேண்டும் என்று சொல்லி இந்த எரேமியா தீர்க்கதரிசியை கடவுள் அழைக்கின்ற பகுதியாக நாம் பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இந்த அழைப்பு அவருக்கு வரும்போது ஏறக்குறைய 20 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு இளம் வாலிபராக அவர் இருந்தார் என்று சொல்லி வேத அறிஞர்கள் அதை நிர்ணயிப்பதை நாம் பார்க்கலாம். கடவுள் தந்த இந்த அழைப்புக்காக வேதத்திலே துன்புறக்கூடிய ஒரு மனிதனாக அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே நான் சிறுவில்லை, எனக்கு பேச தெரியாது என்று சொல்லி ஆண்டவர் அவரை அழைக்கிறார். தன்னுடைய தகுதியின்மையை, தன்னுடைய தயக்கத்தை ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவர் சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே, யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவரிடம் செல், எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகிறேனோ அவற்றை சொல் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இல்லையா? இவ்வளோ நம்ம நற்செய்தி பெருவிழா தீம் இதுலேருந்து தான் எடுத்தாங்க. நான் யாரெல்லாம் அழைக்கிறேனோ, எங்கெல்லாம் அழைக்கிறேனோ அங்கே போ, என்ன சொல்கின்றனோ அதை சொல்ல வேண்டும். இல்லையா? அதுதான் ஆண்டவர் அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இல்லையா? 7ஆம் வசனத்தில் நம்ம அதை பார்க்கலாம். இப்படி சொன்னால் ஈஸியாக சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொல்வதை போல சொல்லிட்டா ரொம்ப கஷ்டம். இல்லையா? உண்மையாக இருக்கிறதும் நேர்மையாக இருக்கிறதும் எளிதான காரியம் அல்ல. அது திருச்சபையாக இருந்தாலும் சரி, உலகமாக இருந்தாலும் சரி. இல்லையா? ஆனால் அதனால தான் தயக்கம் எதனால் வருகிறது என்று சொன்னால், இப்படி கடவுளையே ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்திருக்கக்கூடிய அரசர் இருக்கிறார், யூத அரசர் இருக்கிறார், யூத ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், யூத குருக்கள் இருக்கிறார்கள். மக்களும் ஆண்டவரை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு முன்பாக நான் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை போய் சொல்ல முடியும்? எரேமியா தீர்க்கதரிசி முழுசாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி கடவுளுடைய வார்த்தையை சொன்னதற்காக அவர் காயப்படுத்தப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இல்லை, சில நேரத்தில் கஷ்டங்கள் வரும்போது இவங்களெல்லாம் நினச்சிக்க வேண்டியது தான். கடவுளுடைய வார்த்தையை உண்மையாய் சொன்னதினாலே மரணத்தை ருசி பார்த்தவர்கள். துன்புறக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இந்த எரேமியா தீர்க்கதரிசி. இல்லையா? ஆண்டவுடைய கீழ்ப்படியாதனால அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு, எருசலேம் இடிக்கப்பட்டு, மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழம்பும்போது கண்ணீர் விட்டு புலம்பி அவர் பாடிய பாடல் தான் புலம்பல் தீர்க்கதரிசன நூலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு கடவுளுடைய இரக்கத்தை ஆழமாய் நேசித்த ஒரு மனிதர், ஆண்டவருடைய இரக்கத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்காக கண்ணீர் வடித்தவர், சாவை ருசி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாலும் கூட கடவுளுடைய வார்த்தையை அறிவிப்பதிலே உறுதியாக இருந்த ஒரு மனிதன். பலர் இருந்தாங்க. 10 பேர் சொல்கிறாங்களாப்பா, நீ அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டு அரசர் உன்னை விட்டுருவாருன்னு சொன்னாங்க. இல்லை, ஆண்டவர் சொல்வதையே நான் சொல்வேன். இதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. உலகம் போகிற விதத்தில் போகிறது கிடையாது. நல்லா இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உயர்வுகளை பெற்றுக்கொள்வது தெரியும், அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அழைத்தவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக, அழைத்தவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் வாழ்கிறோமா? அதுதான் முக்கியம். அப்படி வாழ்ந்தவர் தான் இந்த தீர்க்கதரிசி. அவருடைய வாழ்க்கையிலும் கூட அந்த பாடுகளும் அந்த பிரச்சனையும் வருது. அதனால தான் அவர் தயங்குகிறார். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார் 8ஆம் வசனத்தில், அவர்கள் முன் அஞ்சாதே. யாருக்கு முன்னாடியே? எவரிடத்திலே பேசும்படியாக அழைக்கிறார். அவங்களும் கடவுளுடைய மக்கள் என்கிற பேரில் தான் இருக்கிறாங்க. அவங்களும் உடன்படிக்கையின் மக்கள் தான். ஆனால் கடவுளுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமலே நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய மக்களாக அவங்க இருக்கிறாங்க. இல்லை, அதனால தான் சொல்கிறாரு, அவர்கள் முன் அஞ்சாதே, நான் உன்னை விடுவிக்க உன்னோடு இருக்கிறேன். கடவுள் எப்போதுமே தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எங்கே இருக்கிறேன்றது முக்கியம் கிடையாது, யார் கூட இருக்கிறன்றது முக்கியம். திருமறை முழுவதும் நீங்கள் பார்க்கலாம். இந்த நம்பிக்கையினால தான் இன்றைக்கும் அநேக மிஷினரிகள், அநேக ஆண்டவருடைய அடியவர்கள் முன்பின் அறியாத இடங்களுக்கு சென்று தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கும் சவுத் இந்தியாவில் பணி செய்வது ரொம்ப ஈஸி இல்லையா? இங்கே ஆபத்து கிறிஸ்தவங்களால் தான் வரும்.
ஆனால் நார்த் இந்தியாவில் பணி செய்வது ரொம்ப கஷ்டம், வடகிழக்கு மாகாணங்களில் பணி செய்வது கஷ்டம். இல்லை, அந்த பத்திரிகைகளுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கிடையாது, நெட்வொர்க் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா பிரச்சனை ஆனால் அந்த வேதனை மதியில் இன்னும் தொடர்பு கொள்ள முடியாத மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறார்கள். அரசு அவங்களுடைய நிலங்களை அபகரித்து கொள்ள முயற்சி செய்யும். மைன்ஸ் எல்லாம் அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க, ஃபாரஸ்ட் எல்லாம் அழிப்பாங்க. அதுக்கு அந்த மக்கள் இடையூறாக இருக்கிறார்கள் என்பதற்காக அந்த இடத்துல நற்செய்தி பணி முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய பணி. கண்ணுக்கு தெரியாமல் இறந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அநேகர். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு தெரியும், ஃபாதர் ஸ்டெயின் சாமி என்று சொல்லக்கூடிய ஒரு கத்தோலிக்க பிரீஸ்ட் இல்லையா, அந்த மைன்ஸுக்கு எதிராக மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தார் என்பதற்காக ஏறக்குறைய 85 வயது தேச துரோகம் குற்றம் சாட்டி சிறையில் தள்ளப்பட்டார். இவங்க எல்லாமே எப்படி சாக துணிந்தார்கள் என்று சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு. கடவுளை மறுதலிச்சிட்டினா விட்டுறோன்னு சொன்னாங்க. இப்போ இல்லை, பேதுரு யோவான் காலத்தில் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி நாம் பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் கடந்து இந்த அழைப்புக்காக தன்னை கொடுத்தவர்கள் தான். அதுக்கு உதாரணம் எரேமியா தீர்க்கதரிசி. அந்த நூல் முழுசும் படித்து பாருங்க. எவ்வளவு துன்பத்தை, எவ்வளவு துயரத்தை அவர் பெற்றிருக்கிறார். கிணற்றிலே தனியாய் தூக்கி போடப்பட்டார். இல்லை, இந்த நுகத்தடி மாடுகளுக்கு கட்டுவதை போல கட்டி பல நாட்கள் அப்படியே இருக்கப்பட்டார். துன்புறுத்தப்பட்ட, திருமறையில் வெகுவாய் துன்புறுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியார்னா எரேமியா தீர்க்கதரிசி நம்ம சொல்லலாம் இல்லையா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்திருக்கிறேன், பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த திருப்பணி, அபிஷேகிட்ட பணி என்பது கடவுளால் அழைக்க பெறுகின்ற ஒரு பணி, கடவுளால் ஆற்றல் படுத்துகின்ற ஒரு பணி. எதுக்காக ஆண்டவர் அழைக்கிறார், எதற்காக ஆற்றல் படுத்துகிறார் என்று சொன்னால், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் கொடுக்கின்ற ஒரு பணி. அதுதான் இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். இரண்டாவது நாம் படிக்க கேட்ட 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம். ரோம அரசு ஆட்சியில் இருந்த நாட்களிலே, முதல் நூற்றாண்டிலே புதிதாய் ஏற்படுத்தப்பட்ட திருச்சபைகளுக்குள்ளாக அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதக்கூடிய கடிதமாக இந்த கடிதத்தை நாம் பார்க்கலாம். குறிப்பாக இந்த 5ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, திருச்சபையில் மூப்பர்கள், எல்டர்ஸ் இல்லையா. இன்றைக்கு நம்ம பாரம்பரியத்தில் பிரிஸ்பிட்டேரியன் சர்ச் அப்படின்னு ஒரு பாரம்பரியம் இருந்துச்சு. இப்போ நான் பாஸ்டர்ஸ் எல்லாம் பிரிஸ்பிட்டர்னு சொல்கிறோம். பாஸ்டர் என்கிற வார்த்தை ஆங்கிலிக்கன் சபையில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. இந்த பிரிஸ்பிட்டர் என்கிற வார்த்தை மூப்பர்கள், எல்டர்ஸ் அப்படின்ற வார்த்தை தான் அந்த கிரேக்க மொழியில் பிரிஸ்பிட்டேரியன் அந்த வார்த்தையில். அப்போ 4 சபைகள் ஒன்றிணைந்ததுனால தென்னிந்திய திருச்சபையில் பல பாரம்பரியத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை ஒன்றிணைத்து கொண்டார்கள். அப்போ இந்த கடிதம் யாருக்கு எழுதப்பட்டது என்று சொன்னால், ஒவ்வொரு திருச்சபையும் அந்த நாட்களில் மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்த அந்த எல்டர்ஸுக்கு, அந்த பிரிஸ்பிட்டர் என்று சொல்லக்கூடிய அழைப்பவர்களுக்காக இது கொல்லப்பட்டது, இது எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அப்போ அந்த திருச்சபையின் மூப்பர்களுக்கு அவர் அறிவுரை தருகிறார். அந்த நாட்களில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றமாக அடிமைகள் வழக்கம் இருந்தது, அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது ரோம பேரரசில். அதனால் அதே நிலையை திருச்சபை பின்பற்றலாமா, கிறிஸ்தவர்களும் அடிமைகளை வைத்து கொள்ளலாமா, கிறிஸ்தவர்களும் அடிமைகளை வேலை வாங்கலாமா, இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா சில நேரத்தில் நம்ம சில லீடர்ஷிப்பை உலகத்தை பார்த்து தான் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். அதே போல தான் அன்றைக்கு இருந்த சபைகளும் அப்படி அடாப்ட் பண்ணிச்சு. அந்த சபைகளுக்கு தான் அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் பார்த்தீங்கன்னா, நான் மூப்பன் என்கிற முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை என்று சொல்லி அவர் எழுதுகிறார். உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். டைகோனியா என்கிற வார்த்தை, அதாவது டு சர்வீஸ். ஒரு மேய்ப்பன் எவ்வாறு மந்தைகளை மேய்த்து அதை பாதுகாத்து அதை வழி நடத்துகிறாரோ அதே போல நீங்களும் செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு பொறுப்பை தான் கொடுத்திருக்கிறார். உள்ள திருச்சபை என்பதும் திருச்சபையினுடைய ஆயராகியர்களும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புனா, அந்த மந்தையை வழிநடத்த வேண்டும், மந்தையும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செல்ல வேண்டும். அப்போதான் கடவுளுடைய விருப்பத்தை நாம் இணைந்து திருச்சபைகளிலும் சரி இந்த தேசத்திலும் சரி நம்மால் நிறைவேற்ற முடியும். அதை தான் இந்த இடத்துல அவர் சொல்கிறார். இந்த பணியை நீங்கள் எப்படி செய்யணும்னா, கட்டாயமாக அல்ல, மன உவப்புடன் கடவுளுக்காக மேற்பார்வை செய்யுங்கள், ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். நான் செஞ்ச எனக்கு என்ன வரும் என்கிற எண்ணத்தோடு பணி செய்வதற்காக கடவுள் நம்மை அழைக்கவில்லை.
மாறாக கடவுள் ஒருவரை நாம் மாட்சிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய பணி இருக்க வேண்டும். மனிதர்களை போற்றுவதற்காகவோ மனிதரை புகழ்வதற்காகவோ இல்லை, அவங்களாம் கடவுளால் பயன்படுத்துகின்ற ஒரு பாத்திரம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் நமக்கு இருக்கிறார், அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு கடவுள் ஒருவருக்காக பணி செய்வதற்காக அழைக்கப்படுகின்றார். அதனால தான் சொல்றாரு, ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். எங்க பணம் வரும் அதை நினைச்சு நம்முடைய திருப்பணிகள் அமையக்கூடாது. பணத்தின் அடிப்படையிலே நம்முடைய பணிகள் அமையக்கூடாது. மாறாக கடவுள் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பின் அடிப்படையிலே நம்முடைய பணிகள் அமைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றதை நாம் பார்க்கலாம். அதனால தான் ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாக இருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும் போது, மந்தைக்கு முன்மாதிரி என்று சொல்லும்போது வாழ்வு மாதிரியாக இருக்க வேண்டும், வார்த்தைகள் அல்ல. வார்த்தைகளை காட்டிலும் வாழ்வு சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பேதுரு அந்த மக்களுக்கு அறிவுரை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். இப்படியெல்லாம் இருந்தால் உலகம் ஏற்றுக்கொள்ளாது தான், உலகம் துன்புறுத்தம் தான். ஆனால் யாரிடத்திலிருந்து நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் சொல்கிறார் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது தனக்கு நேர்ந்த துன்பத்தை எல்லாம் அவர் பெரிய பட்டியலிட்டு சொல்கிறார் இல்லையா? ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருக்கக்கூடிய அவர் இந்த 11ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியத்தை அவர் சொல்கிறார் இல்லையா? கடைசி அவர் சொல்லும் போது சொல்கிறார் பாருங்கள், அவருடைய பணி எப்படி இருந்துச்சான். ஒருவேளை அவர்கள் 23ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா, நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே. இங்கும் நான் மதியினனாக பேசுகிறேன், நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை சிறையில் அடைப்பட்டேன், கொடுமையாய் அடிபட்டேன், பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லெறியப்பட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஒரு இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். பயணங்கள் பல செய்தேன், அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கல்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை கண் விழித்தேன், பசிதாகமுற்றேன், பட்டினி கிடந்தேன், குரிலில் வாடினேன், ஆடையின்றி இருந்தேன். இவற்றை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாய் இருந்தது. யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா? யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா என்று சொல்லி தன்னுடைய வலுவின்மையிலே கடவுள் தன்னை எப்படி வலுவூட்டினார் என்பதை மிக அழகாக மிக விளக்கமாக சொல்கிறார் இல்லை? ஆண்டவரால் அழைப்பு பெற்றவர், ஆண்டவரால் கட்டளை பெற்றவர், அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பாடுகளையும் எவ்வளவு பிரச்சனைகளையும் அனுபவிக்க அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். எனவே ஆண்டவருடைய பணிகள் என்பதும் ஆண்டவருடைய அழைப்பு பெற்ற பணி மேன்மையான ஒரு பணி மாத்திரமல்ல, அது துன்புறுகிற ஒரு பணி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால தான் எபிரேயர் சொல்லும் போது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான பணிக்கு ஒருவரும் தானாக ஏற்படுகிறதில்லை இல்லையா? அதனால தான் சொல்கிறார். அதனால் ஆண்டவருடைய அழைப்பு இருக்கும்போது கடவுளை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அந்த பணி செய்யப்பட வேண்டும் என்பதை தான் இந்த பகுதி நமக்கு விளக்குவதை நாம் பார்க்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக தெற்கு சூடான் நாட்டிலே நமக்கு தெரியும், இன்றைக்கும் உள்நாட்டு போர் நடந்து வருகிறது. இந்த தெற்கு சூடான் நாட்டிலே பல ஆண்டுகள் இந்த உள்நாட்டு போர், ட்ரைபல்ஸ் அவங்களாம் இரு ட்ரைபல் குழுக்களுக்கிடையே நடைபெறுகின்ற போரினாலே அநேகர் கொல்லப்படுகிறார்கள். எப்படி இன்றைக்கி மணிப்பூரில் நம்ம பார்க்குறோமோ, சில ட்ரைபல் குழுக்களுக்கிடையே போர் நடந்து ஒருவர் அழித்துக் கொள்கிறார்களோ, அதே போல தான் அந்த இடத்துல நடைபெறுகிறது. ஒரே தேச மக்கள் தான், ஒரே பிளாக் பீப்புள் தான், இல்லை ஒரே நாட்டில் வசித்தவர்கள் தான். ஆனால் இனக்குழுக்களின் அடிப்படையில் அந்த ட்ரைபல் கிளான்குள்ளே அவங்களுக்குள்ள பெரிய போராட்டம், சண்டை போட்டுக் கொள்கிறார்கள், ஒருவரை அழித்துக் கொள்கிறார்கள். அப்போ தான் போப் பிரான்சிஸ் அவர்கள் அந்த தேசத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சி செய்தார். இந்த ட்ரைபல் இனக்குழுக்களின் மக்களை, இந்த பழங்குடியின மக்களுடைய தலைவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஈவன் எம்பசின் மூலமாக சில ஆயத்தங்களை செய்கிறார்கள். அந்த ட்ரைபல் இன மக்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு இடத்துல வர சொல்கிறாங்க. வந்த உடனே அவளோடு கூட அவர் பேசுகிறார். ஐயா, நீங்கள் ஒருவர் கொலை செய்யக்கூடாது. என்னென்று சொன்னால் நம்முடைய வாழ்வு கடவுளுடைய வாழ்வு. எனவே கடவுள் படைத்த இந்த உயிர்களை கொள்வது கடவுளுக்கு எதிரானது. தயவு செய்து நீங்கள் ஒருவர் கொலை செய்யக்கூடாது என்று சொல்லி இரு குழுக்களிடம் அவர் வேண்டினார். அது மாத்திரமல்ல, யாரும் எதிர்பாராமல் திடீரென அந்த 85 வயதுக்கு மேல் நிரம்பிய
உலகம் போற்றத்தக்க திருச்சபையினுடைய முதன்மை தலைவராக இருக்கக்கூடிய அவர் அந்த மக்களுடைய கால்களில் விழுந்து, நீங்கள் ஒருவரை ஒருவர் விரோதிப்பதை மறந்து இணக்கமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கால்களில் விழுந்தார். ஒருவேளை ஆண்டுடைய அழைப்பு இதன் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. கடவுளுடைய திருப்பணி இதன் அடிப்படையில் தான் அமர்ந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை நாமும் கூட இன்றைக்கு ஆண்டுடைய திருப்பணிகளுக்காக இப்படி அர்ப்பணிக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். நிறைவாக நம்ம படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் நாம் பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரத்தில் செபதேவினுடைய தாயார் அவருடைய பிள்ளைகள் சார்பாக ஆண்டவை நோக்கி விடுக்கக்கூடிய ஒரு வேண்டுகோளை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் இதே நிகழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்ன வித்தியாசம்னா, அவங்களுடைய தாயார் போய் கேட்டதாகவும் மார்க் 10 அவர்களே சென்று கேட்டதாகவும் நமக்கு சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சிலுவை மரணத்தை 3வது முறையாக தன்னுடைய சீடர்களுக்கு அறிவிக்கிறார். ஒரு மனிதகுமாரன் இப்படியாய் பாடுபட வேண்டும், அவர் அதிகாரியுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், சிலுவையில் அவரை ஒப்புவிப்பார்கள், சிலுவையில் அறையப்படுவார், 3ஆம் நாள் உயிர் தெழுவார் என்று சொல்லி தன்னுடைய மரணத்தை 3வது முறையாக எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த செய்தியே 17லேருந்து 19 வசனம் வரை நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்த நிகழ்வு தான் செபதேவினுடைய துணைவியார். அந்த அம்மா தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்குறாங்க. யாரும் அவங்க பிள்ளைங்க? யாக்கோப்பும் யோவானும் அவங்களுடைய பிள்ளைங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்காக அந்த தாயார் இயேசு இடத்துல பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நிற்கும் போது ஆண்டவர் கேட்கிறார். என்ன கேட்குறாரு? உமக்கு என்ன வேண்டும்? பொதுவாக ஆண்டவர் இயேசுக்கிட்ட எதுக்காக நிற்பாங்க? நின்னவங்களாம் எதுக்காக நின்னாங்க? சுகத்திற்காக நின்றார்கள். அப்புறம் பிள்ளைங்க இறந்துட்டா கூட ஆண்டவரே உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக நின்றார்கள். நோயாளிகள் நமக்கு தெரியும், பலவிதமான நோய்களில் பாதிக்கப்பட்டவங்க வந்தாங்க. அடுத்து பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள் நின்னாங்க. ஆண்டவரே எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அவங்களாம் யார்? இயேசுவின் சீடர்கள் கிடையாது. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவர்கள். சில நேரங்களில் கானானிய பெண்ணை போல அந்நிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள். அவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறாங்க? எங்களை சுகப்படுத்த வேண்டும் ஆண்டவரே, பிசாசுகளிடத்திலிருந்து எங்களை விடுதலைப்படுத்த வேண்டும், இறந்த எங்களுடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்க வேண்டும், இல்லை இப்படி தான் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார்கள். ஆனால் இப்போ கேட்குறது யார்? சீடர்கள். என்ன கேட்குறாங்க? எனக்கு என்ன வேணும்? எனக்கு போஸ்டிங் வேணும் ஐயா. ரைட் ஹேண்டில் ஒருத்தர் உக்காரணும், லெஃப்ட் ஹேண்டில் உக்காரணும். ஒரு இன்றைக்கி கிறிஸ்தனுடைய நிலையம் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்? இல்லை இந்த சர்ச்சுக்கு எத்தனோ பேர் வரோம், ஜெபிக்கிறாங்க, என்னென்னோ கேட்குறாங்க. ஆனால் நம்ம இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரிடத்தில். செபதேவினுடைய தாய் அந்த மனைவி அவங்க பிள்ளைகளுக்காக கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க பாருங்கள். உமக்கு என்ன வேண்டும்? ஆண்டவர் கேட்குறார். சுகப்படுத்த வேண்டியதாக இருக்குமோ, இல்லை குடும்ப தேவைகளுக்காக கேட்கிறார்களோ? வழக்கமாக கேட்குறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்பார் ஆண்டவர். அவரை பேர் நோக்கி பார்வையாற்றி கொடுக்கும். நான் என்ன செய்யணும்? இல்லை, நம்முடைய விருப்பத்தை கேட்கிற ஆண்டவர். அவர் நம்ம மேலே திணிக்கிற ஆண்டவர் அல்ல, நம்முடைய விருப்பத்தை கேட்கிற ஆண்டவர். அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, அவருடைய பிள்ளைகளில் இருவரில் ஒருவர் உமது அரியணையின் வலதுபுறமும் இன்னொருவன் இடதுபுறமும் அமர செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறார். பாருங்க, ஆண்டவர் எங்கே உட்கார வச்சிட்டாங்க? சீட்டில் உட்கார வச்சிட்டாங்க. ஆண்டவருக்கு சொல்கிறாங்க, நீ இங்கே தான்ப்பா உட்காரணும், ரைட் ஹேண்டில் என் பையன் இருக்கணும், லெஃப்ட் ஹேண்டில் இன்னொரு பையன் இருக்கணும். இல்லை, ஒருபோதும் அவர் பாருங்க 3வது முறையாக தன்னுடைய மரணத்தை அவர் அறிவிக்கிறார். சிலுவையிலே தான் பாடுபட வேண்டும் என்பதை சொல்கிறார். இல்லை, என்னால் நீங்கள் அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்து இம்மிடியேட்டாக என்ன ரெஸ்பான்ஸ் வருது பாருங்க. அரியணையில் நீர் அமர வேண்டும், நீர் ஆட்சி புரிய வேண்டும், நீ அரசனாய் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் உமது வலதுபுறத்தில் என்னுடைய மகனும் என்னுடைய இடதுபுறத்தில் என்னுடைய மகனும் அமர முடியும் என்று சொல்கிறாரை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு கடவுளிடத்திலே அவருடைய பிள்ளைகளாக நாம் எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்பது இங்கே மிக முக்கியம். அதனால தான் ஆண்டவர் அவங்களுக்கு பதில் சொல்கிறார், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியலை. பல நேரங்களில் கடவுளிடத்தில் நாம் எதை கேட்கிறோம் என்பதே நமக்கு தெரியவில்லை என்பது தான் ஆண்டவர் நமக்கு நினைக்கிறார். இல்லை, அடிக்கடி யோசிக்கிறது. சாலமோனுக்கு ஆண்டவர் சாலமோன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்த அந்த நிகழ்வு தான். நம்ம என்ன சிந்திக்கிறோம் என்பதே நமக்கு தெரியல, இல்லையா?
அதனால தான் கேட்கிறார். ஆண்டவரே சொல்கிறார், நான் சொல்லத நீங்கள் என்ன கேட்க என்பது உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்க போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள் இயலும் என்று சொன்னார்கள். இல்லை, அப்போது இந்த துன்ப கிண்ணம் மார்க்கு 10 திருமுழுக்கு அதுவும் சொல்வார். அப்போ இந்த துன்ப கிண்ணமும் இந்த திருமுழுக்கும் எதை அடையாளப்படுத்துகிறேன் என்று சொன்னால், பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கையை அடையாளப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசுவின் பொருட்டு எப்படி கடவுளுடைய வார்த்தையின் பொருட்டு ஆண்டவர் சிலுவை சுமக்க தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல அவருடைய சீடர்கள் பாடுகளை ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? என்னை போல நீங்களும் உயிர்த்தெழுந்தவர்களாக நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்கிறவர்களாக விண்ணரசினுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்களானால் நீங்கள் என்னவா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் பருகக்கூடிய இந்த துன்ப கிண்ணத்திலும் நான் எடுக்க வேண்டிய இந்த திருமுழுக்கிலும் நீங்கள் பங்கு பெற ஆயத்தமா? அப்படியே நீங்கள் பங்கு பெற்றா கூட அடுத்து சொல்ற பாருங்க, ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆனாலும் எனது வலது புறத்திலும் எனது இடது புறத்திலும் அமரும்படி எவருக்கு அருளப்பட்டு இருக்கிறதோ அதே அல்லாமல் என்னால் இதை செய்ய முடியாது. இல்லையா? அது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும். அப்போ என்ன சொல்றார் அவர் அந்த இடத்துல? நான் உங்களுக்காக என்ன பண்ண முடியாது, ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுப்பா. ஆண்டவர் எதை தீர்மானித்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். அதனால்தான் நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வீக்கு, அப்பிரோஜனமற்ற ஊழியக்காரர்கள் நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரமே செய்தோம். அதுதான் நம்முடைய ரெஸ்பான்ஸாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். இதை கேட்ட உடனே மற்ற 10 பேருக்கு என்ன ஆயிடுச்சான்? கோபம் வந்துடுச்சு. 24ஆம் வசனத்தில் இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் சகோதரர்கள் 20 மீதும் என்ன பண்ணாங்களாம்? கோபம் கொண்டார்கள். அப்போ பாருங்கள், எல்லாருக்குமே ஆசை ஆகுது, பாரா இவங்க 2 பேரும் மட்டும் ஏமாற்றி இந்த பதவிக்கு வந்துடலான்னு யோசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டது நிமித்தமாக அந்த 10 பேருக்கும் கோபம் வருகிறது. அப்போ தான் ஒரு கிறிஸ்தவ தலைமைத்துவம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவ அர்ப்பணியாளர் எப்படி இருக்க வேண்டும், அல்லது பரிசுத்த ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு இந்த 25ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்கிறார். இல்லையா? இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது பிற இனத்தவருடைய தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு தொண்டராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் பணியாளராக இருக்கட்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். இதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய தலைமைத்துவம், இதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய பணி. அதனால் கிறிஸ்தவத்தை இட்ஸ் நாட் எ ரிலிஜன், இட்ஸ் எ மூவ்மெண்ட் என்று சொல்வார்கள். இன்றைக்கி நம்ம அதை சமயங்களுடைய பட்டியலிலே அதை வரையறுத்து விடுகிறார்கள். ஆண்டவர் ஒரு சமயத்தை ஏற்படுத்தவில்லை, மாறாக ஒரு இயக்கத்தை, இல்லையா, ஆண்டவருடைய விருப்பத்தை இந்த உலகிலே நிறைவேற்றக்கூடிய ஒரு இயக்கத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் முயற்சி செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எனவே கிறிஸ்தவ பணியாளர்களும் சரி, கிறிஸ்தவ பணியை அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாமும் சரி, ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, பிறருக்கு பணி செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அன்னை தெரேசாவின் இடத்துல கேட்கும்போது சொல்லுவாங்களாம், நான் ஆண்டவருடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய எழுதுகோல், இந்த எழுதுகோலை வைத்து கடவுள் தனக்கு விருப்பமானதை வரைந்து கொள்கிறார். எனவே இது என்னுடைய செயல் அல்ல, என்னை ஒப்பு கொடுத்திருக்கிற ஆண்டவருடைய செயல். இதை தான் மார்ட்டின் லூதர் சொன்னார், இதை தான் வில்லியம் கேரி சொன்னார். இது என்னுடைய விருப்பம் அல்ல, நான் எவரிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்திருக்கனோ அவருடைய விருப்பத்தை செய்வதற்காக. பாட்டு பாடுறோம் இல்லையா, எனக்காய் பேசிட நாவுகள் வேண்டும், எனக்காய் நடந்திட கால்கள் வேண்டும். அப்படி ஒப்புவித்தவர்களே கடவுள் தன்னுடைய திருப்பணிக்காக பயன்படுத்துகிறார் என்று சொல்வதை நாம் பார்க்கலாம். பல நேரங்களில் நாமும் கூட இந்த அருட்பொழிவு திருப்பணி அனைவருக்குமான ஒரு பணி. ஒரு காலத்தில் குருத்துவ பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, யூத அந்த லேவி கோத்திரத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும், அதில் ஆரோன் குடும்பத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். ஆனால் பிரதான ஆசாரியன் என்று அழைக்கப்படுகின்ற ஆண்டவர் இயேசு எந்த கோத்திரம்? அவர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்?
யூத ராஜசிங்கம் பாட்டு பாடுறோம் இல்லையா, அதான். அப்போ யூத கோத்திரத்தை பிறக்கிறார். அதில் என்ன ஆகுதுன்னா, ஒரு குழுக்காக ஒதுக்கப்பட்டதில்லை. எவர் ஒருவர் கடவுளுடைய பணியை விரும்பி செய்கிறாரோ எல்லோரையுமே கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். அதனால தான் மெல்கி சேதைக்கின் முறையின்படி என்றென்றும் ஆசாரியராக இருக்கிறீர். மெல்கி சேதைக்கு எந்த குலம்னு சொல்ல தெரியாது, இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே அவர் வரல. அப்போ இன்றைக்கு அனைவருக்குமான பணியாக இந்த அருட்பொழிவு திருப்பணி இருக்கிறது இல்லையா? சில நேரத்தில் நம்ம மற்றவங்களை குறை சொல்கிறோம், ஆயர்களை குறை சொல்லி கொண்டே இருக்கிறோம். அதுக்கு பதிலாக நம்முடைய பிள்ளைகளை நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்த்து கடவுளுடைய திருப்பணி செய்வதற்கு அர்ப்பணிப்பவர்களாக நாம் இருந்தால் அது சிறப்பானது. என்னுடைய மகன் செய்கிற மாதிரி செய்யுங்க, என்னுடைய மகள் செய்கிற மாதிரி செய்யுங்கன்னு நம்ம சொல்லலாம். சில நேரத்தில் ஆண்டவர் இயேசுடைய அனுபவம் தான். ஆண்டவரே நீர் எங்கேயே தங்கியிருக்கிறீர் என்று சொல்லும்போது வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் தான். ஒரு அருட்பொழிவு திருப்பணியும் அப்படிப்பட்ட ஒரு பணி தான். இன்றைக்கு அநேகர்கள், ஒருவேளை நமக்கு சரியான எடுத்துக்காட்டுகள் தெரியாமல் இருக்கலாம், அநேக ஆயர்கள் இன்றைக்கும் அர்ப்பணிப்போடு ஆண்டோடைய பணியை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஈஸ்டர் காலையில் ஒரு சர்வீஸ் நடக்குது. காலையில் 4 மணிக்கு சர்வீஸ், 7 மணிக்கு சர்வீஸ். நைட்டு 11 மணிக்கு அந்த ஆயருக்கு நியூஸ் வருது, தந்தை இறந்து விட்டார் என்று சொல்லி. அந்த ஆயர் யாரிடத்துலையுமே சொல்லலை, குடும்பத்திலையும் சொல்லலை. அந்த 2 வழிபாடுகளை நிறைவு செய்து விட்டு அவர் அதற்கு பிறகு தான் வீட்டில் சொல்லி கொண்டு போகிறார். நம்முடைய பேராயத்திலே நடந்த நிகழ்வுகள். அதே போல் ஒரு ஆயர் 30ஆம் தேதி அப்பா இறந்துட்டாங்க, 31ஆம் தேதி 3 மணிக்கு அடக்கம் பண்ணுறார். ஆயர் வரமாட்டார், எல்லாரும் யோசிக்கிறாங்க யாராவது அரேஞ்ச் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் அவர் ஏறி கிட்டத்தட்ட 6-7 வழிபாடுகளை நடத்தினார். இப்படி தன்னுடைய பெற்றோரை பறி கொடுத்து சனிக்கிழமை அடக்கம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆலய வழிபாட்டுக்கு சென்ற அநேக ஆயர்கள் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் சரியான எடுத்துக்காட்டுகளாக இருக்காது, ஆனால் எடுத்துக்காட்டுகளோடு அர்ப்பணிப்போடு பணி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். என்னை குறை சொல்லிகளாக அல்ல, நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்க நாம் முயற்சி செய்வோம். ஒவ்வொரு தலைமுறையிலும் கடவுள் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அநேகருடைய பெற்றோருடைய அர்ப்பணிப்பு நமக்கு இந்த குருத்துவ பணிக்கு ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் நம்முடைய காலத்தில் கடவுள் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய திருப்பணிகளை செய்யக்கூடியவர்களாக, உண்மையோடு செய்யக்கூடியவர்களாக வளங்க. பேசுறது ஈஸி, வெளியே உட்காந்துட்டு ஈஸியாக பேசிடலாம். பிள்ளைகளை வளர்த்து கொடுக்கும்போது தான் அந்த பெற்றோருக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். எனவே அர்ப்பணிப்புள்ளவர்களை உருவாக்குங்கள். பிள்ளைகளை உண்மையோடு வளங்க. உயர்வானதை கடவுளுக்கு கொடுக்குறோம் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய காணிக்கைகளில் நம்முடைய வாழ்க்கையை கடவுள் கேட்கிறார். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அருட்பொழிவு பெற்றவர்களாக உண்மையோடு பணி செய்கிறவர்களாக நம்முடைய பிள்ளைகள் வளரும்படியாய் அர்ப்பணிக்க நாம் முயற்சி செய்வோம். அப்போது ஆண்டவருடைய விருப்பம் இந்த இறைமைய தீர்க்கதரிசியை போல, பேதுருவை போல, ஆண்டவர் இயேசுவை போல இந்த மண்ணுலகிலே அவர் விரும்புவதை நிறைவேற்றக்கூடியதாக அமைக்க கடவுள் நமக்கு அருள் பாராட்டுவராக. நாம் செபிப்போம். அருள் நிறைந்த ஆண்டவரே, இந்த மணமகளோட நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய திருப்பணிக்காய் நீர் ஆசாரிகளை அழைத்தீர், குருக்களை அழைத்தீர், லேவியரை அழைத்தீர். ஆண்டவரே, அரசர்களை சார்பாக பணி செய்வதற்காக அழைத்தீர். வார்த்தைகளை பேசுவதற்காக இறைவாக்கினர்களை அழைத்தீர். நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினீர். அவர்கள் உண்மையே நம்பியிருக்க வேண்டும், ஒருவருக்கே பணி செய்ய வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு அவர்களை ஆற்றல் படுத்தியிருக்கிறீர். தாங்கள் தகுதியற்றவர்கள் என்று சொல்லி அவர்கள் முறையிட்ட போதும் அவளை தகுதிப்படுத்தி பலப்படுத்தி உம்முடைய வார்த்தைகளை அவருடைய வாயிலே வைத்து இறைவாக்கினரோடு அந்த மக்களோடு நீர் பேசியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய பணியில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை சகித்து கொண்டு துன்புறும் மனிதராக, தன்னையே கடவுளுடைய வார்த்தைக்காக ஒப்பு கொடுத்த மனிதனாய் வாழ்ந்த எரேமியாவை போல அழைப்பு பெற்றவர்களாக வாழ்வதற்கு நீர் எனக்கு உணர்வைத்தார். சபைக்கு முன்மாதிரியாகவும் ஆண்டவருடைய மந்தையை கண்காணிக்க வேண்டும் என்கிற நேர்மையான உள்ளத்தோடு பணி செய்கிற ஒவ்வொரு கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை போல தொண்டு ஏற்பதற்காக அல்ல, தொண்டு ஆற்றுவதற்காக அர்ப்பணிப்போடு தொண்டு செய்வதற்கு கர்த்தர் எனக்கு உணர்வை தர முடியாது கூட செபிக்கிறோம். என்னுடைய சென்னை பேராயத்தில், என்னுடைய தென்னிந்திய திருச்சபையிலும் ஆண்டவருடைய திருப்பணிகளுக்காய் தங்களை அர்ப்பணித்து பணி செய்கிற ஒவ்வொரு அருட்பொழிவு திருப்பணியாளர்களுக்காய் வேண்டிக் கொள்கிறோம். அர்ப்பணிப்போடு ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளை உம்முடைய திருப்பணிக்காக நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்த பெற்றோருடைய தியாக உள்ளத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களை எடுத்து தொடர்ந்து பயன்படுத்த முடியாது நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய தலைமுறையிலும் கடவுள் எங்களுக்கு திருச்சபைகளுக்கு கொடுத்திருக்கிற, எங்களுடைய குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை உண்மையோடு பணி செய்ய முடியாய், ஆண்டவருக்காய் அர்ப்பணிக்க முடியாய் எங்களுக்கு உணர்வைத்தார்.
இறைமைந்த நேசன் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே. செல்வம் சீர் சீரப்பு நற்குடி பிறப்பு செல்வாக்கு அந்தஸ்து பாடாடோ பவஸ்து யாவையும் பேரினோ சாகையில் என் செய்வீர் உலகின் சம்பத்து குப்பை என்றே சொல்வீர். உண்மையாடியவர் இயேசுவை அறிவார் தம்மையே அவர்காய் அளிப்பார். உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர். சொல்லதில் கூறுவீர் வாழ்வதில் சாதிப்பீர். இயேசு தேடும் நபர் இவரே.